வணக்கம். நம்ம வீட்ல படுக்கையில இருக்கிற பெரியவங்களையோ இல்ல நம்ம அன்புக்குரியவங்களையும் பாதிக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான் படுக்கை புண்கள். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இத நம்மால முழுசா தடுத்துட முடியும். இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இத எப்படி தெரிஞ்சுக்கிறது, தடுக்கிறது, சரியான நேரத்துல சிகிச்சை கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. நீங்க ஒருத்தர பாத்துக்கிறீங்கன்னா, உங்க மனசுல ஓடிட்டே இருக்கிற ஒரு கேள்வி இதுவா தான் இருக்கும். நம்ம அன்புக்குரியவங்கள எப்படிங்க வலியிலிருந்து காப்பாத்துறது? கவலைப்படாதீங்க, அதுக்கான பதில்கள் இங்க இருக்கு. சரி, வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒரு பிரச்சனைய ஜெயிக்கணும்னா முதல்ல அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல படுக்கை புண்கள்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. படுக்கை புண்கள் இத பிரஷர் அல்சர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தோல்ல ஒரே இடத்துல ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுக்கறதால அந்த தோலும் அதுக்கு கீழே இருக்கிற திசுக்களும் பாதிக்கப்பட்டு வர்ற காயம்தான் இது. அதாவது நம்ம உடம்போட வெயிட்டே தொடர்ந்து ஒரு இடத்துல அழுத்திட்டே இருக்கிறதால இந்த புண் உருவாகுது. இந்த ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த புண்கள் பொதுவா எலும்புகள் அதிகமா இருக்கிற இடத்துல தான் வருது. அது ஏன்னா அந்த இடத்துல தோலுக்கும் எலும்புக்கும் நடுவுல ஒரு குஷன் மாதிரி தசை அதிகமா இருக்காது. அதனால அழுத்தம் நேரடியா போய் திசுக்களை டேமேஜ் பண்ணிடுது. சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் இதனால ஆபத்து அதிகம்? இதோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன? இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பிரச்சனை பெருசா ஆகிறதுக்கு முன்னாடியே நாம உஷாராயிடலாம். உங்க அன்புக்குரியவங்க படுக்கையிலயோ இல்ல வீல் சேர்லயோ அதிக நேரம் இருக்கிறவங்களா? இல்ல அவங்களுக்கு சர்க்கரை நோய், நரம்பு பாதிப்பு, இல்லனா சரியா சாப்பிடாம ஊட்டச்சத்து குறைபாடு மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? அப்போ அவங்களுக்கு இந்த புண்கள் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்பவே அதிகம். இத மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அறிகுறிகளை மட்டும் தயவு செஞ்சு சாதாரணமா விட்டுறாதீங்க. தோள்ல அழுத்தம் எடுத்துட்ட பிறகும் அந்த இடம் சிவப்பாவே இருந்தா அதுதான் முதல் எச்சரிக்கை மணி. வலி, வீக்கம் இல்ல சின்னதா ஒரு கொப்புடம் வந்தா கூட உடனே கவனம் தேவை. ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சிட்டா பெரிய டேமேஜ்ல இருந்து நம்ம அவங்கள காப்பாத்திடலாம். ஸ்டேஜ்ல தோல் கிழியாது, ஆனா அந்த இடம் சிவப்பாவோ இல்ல கருமையாவோ இருக்கும். நீங்க தொட்டு பார்த்தா கொஞ்சம் வலியாவும் சூடாவும் இருக்கலாம். இதுதான் நமக்கான முதல் வார்னிங். அடுத்தது ஸ்டேஜ் 2. இப்போ தோலோட மேல் லேயர் பாதிக்கப்பட்டு ஒரு திறந்த புண் மாதிரியோ இல்ல ஒரு கொப்பளம் மாதிரியோ உருவாகும். இது முதல் ஸ்டேஜை விட கொஞ்சம் சீரியஸான விஷயம். 3வது ஸ்டேஜ்ல புண் இன்னும் ஆழமாயிடும். அதாவது தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு திசுக்கள் வரைக்கும் புண் போயிருக்கும். இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். 4வது ஸ்டேஜ், இதுதான் ரொம்பவே அபாயகரமானது. இதுல புண் தசை ஏன் எலும்பு வரைக்குமே போயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். சரி, ஒரு சின்ன தோல் பொந்து தானே, இது ஏன் இவ்ளோ ஆபத்தானதுன்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா விஷயம் அவ்ளோ சிம்பிள் இல்ல. சரியா கவனிக்காம விட்ட படுக்கை புண்கள்ல ரொம்ப மோசமான இன்ஃபெக்ஷன் வரலாம். சில சமயம் செப்சிஸ்னு சொல்ற உயிருக்கே ஆபத்தான ரத்தத் தொற்று கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஹாஸ்பிட்டல்ல அதிக நாள் இருக்க வேண்டியிருக்கும், செலவும் அதிகமாகும். இதுவரைக்கும் பிரச்சனைய பத்தி பார்த்தோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. படுக்கை புண்களை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட். நம்ம அன்புக்குரியவங்கள பாதுகாக்க நாம டெய்லி என்னென்ன சிம்பிளான விஷயங்கள் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 4 விஷயத்த மட்டும் உங்க டெய்லி செக்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அடிக்கடி அவங்க படுத்திருக்கிற பொசிஷனை மாத்துறது, தோலை சுத்தமாவும் ஈரமில்லாமலும் பாத்துக்கிறது, தினமும் தோலை செக் பண்றது, அப்புறம் நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்கறது. இது ஒரு பழக்கமா மாறிட்டா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிதான். பொசிஷனை மாத்துறது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. படுக்கையில இருக்கிறவங்களுக்குன்னா ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை, வீல் சேர்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒவ்வொரு 30லிருந்து 60 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் பொசிஷனை மாத்தி விடணும். இதுதான் ரத்த ஓட்டத்தை சீரா வச்சு புண்கள் வராம தடுக்கிறதுக்கு முதல் படி. நல்ல சத்தான சாப்பாடு உடம்புக்குள்ள இருந்து தோலை ஆரோக்கியமா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். காயங்களை சீக்கிரம் ஆற்றவும் உடலுக்கு சக்தி கொடுக்கும். அதனால பருப்பு, முட்டை மாதிரி புரோட்டீன், எலுமிச்சை, ஆரஞ்சு மாதிரி வைட்டமின் சி, அப்புறம் எல்லாத்துக்கும் மேல தாராளமா தண்ணீர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், சிவந்த பகுதிகளை ஒருபோதும் மசாஜ் பண்ணவே கூடாது. இத நிறைய பேர் தெரியாம செய்யற ஒரு தப்பு. அப்படி செஞ்சா தோலுக்கு கீழே உள்ள மென்மையான திசுக்கள் இன்னும் அதிகமா சேதமடையதான் செய்யும். இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்ளோ கேர்ஃபுல்லா இருந்தும் ஒருவேளை புண் வந்துட்டா என்ன பண்றது? எப்போ டாக்டர் கிட்ட போகணும்? நம்ம கடைசி பகுதியில இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா கூட ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே டாக்டர் கிட்ட போகணும்.
புண்ணு திறந்திருந்தாலோ பெருசாயிட்டே போனாலோ அதுலேருந்து சீழ் இல்ல கெட்ட வாடை வந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ இல்ல வலி அதிகமானாலோ அதெல்லாம் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகளா இருக்கலாம். தயவு செஞ்சு நீங்களா எந்த மருந்தும் போடாதீங்க. ஆக இந்த முழு விவரத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் இதுதான்: படுக்கை புண்களை நிச்சயம் நம்மால தடுக்க முடியும். அடிக்கடி பொசிஷன் மாத்துறது, சரியான தோல் பராமரிப்பு, நல்ல ஊட்டச்சத்து, தேவைப்பட்டா சரியான நேரத்துல மருத்துவ உதவி, இந்த 4 தான் இதுக்கான கீ. கடைசியா இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலேயே புண்ணை கண்டுபிடிக்கிறது உங்க அன்புக்குரியவங்களோட தோலை மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல அவங்க உயிரையே காப்பாத்தும். உங்க கவனமும் விழிப்புணர்வும் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம்.